ஒரு நாள் மதியம் வீட்டின் கதவு திடீரென தட்டப்பட்டது. மதன் திறந்தான். முன்னால் ஒரு போலீஸ் ஆபீசர் நின்றார். மீனா இருக்காங்களா? மதன் பதற்றமாக சொன்னான். என் வைஃபா? ஏன் சார்? ஆபீசர் சுற்றி பார்த்தார். அவங்க இல்லையா? மதன் பதற்றமாக சொன்னான். இல்ல, வெளியே போயிருக்காங்க. ஆபீசர் சில வினாடிகள் மௌனமாக நின்றார். பிறகு சரி என்று மட்டும் சொல்லி சென்றார். மதன் மனசுக்குள்ள பல கேள்விகள். புலிஸ் எதுக்கு மீனாவை தேடணும்? அவள் என்ன மறைக்கிறாள்? அன்னிக்கு ஒரு நாள் ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தா. நான் தான் அதை என்னன்னு கேக்கல. என்னவா இருக்கும்? சாயங்காலம் மீனா வீட்டுக்கு வந்தாள். மதன் உடனே கோபமாக கத்தினான். எங்க போன? உன்னை தேடி போலீஸ் வந்தாங்க. மீனா அமைதியாக நின்றாள். அப்போ அவள் மெதுவாக பையிலிருந்து ஒன்றை எடுத்தாள். ஒரு இன்விடேஷன் கார்டு. மதன் திறந்து பார்த்தான். மீனா, டெரஸ் கார்டன் அட்வைசர் அண்ட் பிளானர். ஆபீஸ் ஓபனிங் செரிமனி. உன் ஆபீஸா? மீனா மெதுவாக சொன்னாள். நான் சொல்ல முயற்சி செய்தேன், நீ கேக்கல. அடுத்த நாள் ஒரு பெரிய நிகழ்ச்சி. நகர மக்கள் எல்லோரும் கூடியிருந்தனர். அப்போது அந்த போலீஸ் ஆபீசர் மேடைக்கு வந்தார். மைக்கேல் சொன்னார், நான் ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்தேன். ஆனா அங்கே நான் பார்த்தது ஒரு டெரஸ் கார்டன். அது ஒரு சாதாரண தோட்டம் இல்ல, அது ஒரு கனவு. மீனா மேடம் நகரத்தை பசுமையாக்கும் புரட்சிய ஆரம்பிச்சாங்க. மதன் நினைத்தான், நான் அவளை ஹவுஸ் ஒய்ஃப்னு நினைச்சேன். ஆனா மீனா ஒரு சாதாரண மனைவி அல்ல, அவள் நகரத்தையே மாற்றும் ஒரு பெயர்.